ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிக்ஸ்லாஜ் கிச்சன் வாக்ஸ். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ரெசிபி நம்ம கூட ஷேர் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக டின்னர்னால எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாவு காலியானதுனால ஓகே சாப்பாடே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காய்கறி போட்டு சாம்பார் பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு துவரம் பருப்பு வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, கொஞ்சமாக பெருங்காய கட்டி பார்த்தீங்கன்னா 10 போல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துருங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூளே நான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்காய், கேரட், பீன்ஸ், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நைட்டுக்கு மட்டும் வைக்க போடுறோன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஒரு கடையில் எண்ணெய் ஆனதும் கடுகு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தான் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், எங்ககிட்ட இல்லை. இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த காய்கறி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். ஸோ இப்போ உப்பு நம்ம ஆட் பண்ணுறதுனால குழம்புல கடைசி ஆட் பண்ணும்போது நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய் வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் வறுத்தரிச்ச சாம்பார் பொடி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பார் பொடி ரெசிபி வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டிஃபன் சாம்பார் சொல்லிட்டு. அந்த வீடியோவில் இருக்கிறது ஃபுல் ரெசிபி செக் பண்ணி பாருங்க, லிங்க் கொடுக்குறேன். இது லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதக்கி விட்ட வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கலருக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க பவுடரு. அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி விட்ட பிறகு இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போன பிறகு வதக்கி விட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா மூடி போட்டு நல்லா காய்கறி வேக விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நல்லா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் காய்கறி நல்லா சூப்பராக வெந்திருக்குது. இப்போ நம்ம வச்சு வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருப்பு மத்தோ வச்சு இல்லை கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இந்த அளவு கடைஞ்சிட்ட பிறகு நம்ம வேக வச்ச காய்கறி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த கடையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இது கூடவே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா தேவையான சாம்பார் உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ தண்ணி வேணுமோ எவ்வளோக்கு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பெல்லாம் செக் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க. ஒரு கொதி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாம்பார் நைட்டு ரெடி ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொருள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் இட்டானதும் கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம் பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா லைட்டாக வதக்கி விட்ட பிறகு ஒரு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பீன்ஸையும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுருங்க. பீன்ஸ் எல்லாம் நல்லா காய்கறி லைட்டாக வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அந்த காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க காய்கறியை. ஸோ பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சுன்னா ஸோ குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நச்சுக்கு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஸோ இது வேகிறதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா செஞ்சிடலாம் நம்ம. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பொரியல் செய்யும்போது ஒரு எல்லா பொரியலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தேங்காய் பத்து, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கோஸாக அரைச்சிடுங்க. கோஸாக அரைச்சிட்டு இப்போ காயில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றிடணும். காய் நல்லா வெந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பொடி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. அதை ஆட் பண்ணிட்டு இப்போ உப்பு லைட்டாக செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுங்க. காய்கறி சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சாம்பாரும் ரெடி, நம்மளோட பீன்ஸ் பொரியலும் ரெடி, நைட்டு டின்னரும் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பாய்.